வழங்குபவர் ஆச்சி மசாலா. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். கல்யாணமான பொண்ணு பொட்டு வைக்க வேணாமா? இதுக்கப்புறம் நமக்கு யாருமே தேவையில்லை. கஷ்டப்பட்டு தான் படித்தேன். சரி, சென்னைக்கு வந்தால் படித்த படிப்புக்கு ஈஸியாக வேலை கிடைக்குமேன்னு நம்பி அவளை இங்கே கூப்பிட்டு வந்துட்டேன். ஆனால் இங்கே வந்து பார்த்தா எல்லாமே வேறு மாதிரி இருக்குண்ணே. இங்கே எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸும் ரெக்கமெண்டேஷன் தான் பார்க்குறாங்க. படித்த படிப்பை யாருமே பார்க்க மாட்டேங்கிறாங்கண்ணே. ஹலோ ஹலோ பிரதர். அண்ணா சீக்கிரம் வாங்க பிரதர், பைக் எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ வந்துடுறேண்ணே. ஓகே, வாங்க வாங்க. வண்டிக்கு என்ன பண்ணுறது? ஸ்மார்ட் பைக்கா? இன்னும் சைக்கிளில் வராப்ல. பிரதர், வண்டி எங்க? இதானே நம்ம வண்டி. இதில் எப்படி? வண்டிக்கு ஒரு 300, பெட்ரோலுக்கு ஒரு 200, மொத்தம் 500 ரூபா மிச்சம்ண்ணே. இது நம்மளுக்கு தெரியாம போச்சே. சென்னையில் நீ பொழைச்சிக்கிருவாப்பா, விவரமான ஆளுத்தேன். இந்தாங்க, இன்னையிலேருந்து உங்களுக்கு செம்மையாக இருக்கும். இதை வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ்ண்ணே. போயிட்டு வரண்ணே. ஆல் த பெஸ்ட். இந்தா சைரா. என்ன வேலை? சைரா, சென்னையில் நேர்மையாக சம்பாதிக்க 1000 வழி இருக்கு. அதில் ஒரு வழிதான். வேலை ஒன்றும் கஷ்டம் இல்லையே. நான் ஊரில் என்ன வேலை பார்த்துட்டு இருந்தனோ அதான். ஊர்ல நீ என்ன வேலை பார்த்துட்டு இருந்த? சும்மா தானே சுத்திட்டு இருந்த. அதே தான் இங்கேயும் பண்றேன். நீ என்ன கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்க? வேலை கிடைச்சிருச்சு, அவ்வளவுதான். விடுவியா? அப்பா சைரா, போயிட்டு வரேன். என்னது இது? எது? வேலைக்கு போற மனுஷன் இப்படியா ட்ரெஸ் பண்ணிட்டு போவான்? வேற எப்படி போறது? ஒரு நிமிஷம் இரு. ஏய் சைரா, எங்க போறா? என்னம்மா பானு? மாமா, அயன் பாக்ஸ் இருக்குமா? இருக்குமா? என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு இன்னைக்கு? இல்ல மாமா, அவர் இன்னைக்கு வேலைக்கு போறாரு. நேத்து தான் சட்டையெல்லாம் துவைச்சு போட்டேன், அதனாலதான் அயன் பண்ணலாமேன்னு. நானே அயன் பண்ணி கொடுக்குறேம்மா. இல்ல மாமா, அயன் பாக்ஸ் மட்டும் போதும். இருமா, எடுத்துட்டு வரேன். தேங்க்ஸ் மாமா.
ஏய் சைரா, எதுக்கு இதெல்லாம்? சொன்னா கேட்க மாட்டேன். எதுக்கு சைரா இதெல்லாம்? பின்ன வேலைக்கு போகும்போது பனியனா போட்டுட்டு போவாங்க. யார் மதிப்பா? இத போட்டுட்டு வாங்க. ஐயோ, இவன் வேற நிலமை புரியாம. ஐயோ, இங்கிருந்து சட்டையை போட்டு போய் அங்கே டிஷர்ட்டை மாற்றி மறுபடியும் வரும்போது சட்டையை போட்டு வரணுமா? இப்ப எப்படி இருக்கு? டெய்லி சட்டை வேற கசங்காம வரணுமே. இப்பதான் ஆபீசர் மாதிரி ஜம்மன் இருக்கு. இப்படியே போனீங்கன்னா ஆபீஸ்ல எல்லாரும் உங்களை தான் பாப்பாங்க. ஆமா, ஊர்ல இருக்கிற எல்லாம் பார்ப்பாங்க. சரி பட்டா. சரி, நான் போயிட்டு வரேன். நில்லுங்க மாமி. ஏய், என்னடி பண்ற? மாமி. என்னம்மா பானு, மாமி வெளியே போயிருக்காங்க. மாமா, சக்தி இன்னைக்கு வேலைக்கு போறாரு. சக்தி, காலையில இருந்து பானுவை கையிலேயே பிடிக்க முடியல. அவ்வளவு சந்தோஷம் உனக்கு வேலை கிடைச்சிருக்குன்னு. தொழில் தான் முக்கியம் சக்தி. தொழில் தான் உன்னை உயர்த்தும். நாட்டுல படிப்புக்கு தகுந்த மாதிரி வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. உனக்கு கிடைச்சிருக்கு. ஆமா, என்ன வேலைப்பா? நைட்டு வந்து விளாவரியா சொல்றேன். சரியா மாமா, போயிட்டு வரேன். வரேன், போயிட்டு வா. ஆல் தி பெஸ்ட். சரி, போயிட்டு வரேன். பாய். சாப்பாடு கொடுத்துறேன். கொடுத்துறியா? லஞ்ச் பா? ஆமா, லஞ்ச். வேலை வேலை நிரந்தராத, சாப்பாடு முக்கியம். அதான வேலையே. ஒரு நிமிஷம் லேட் ஆனாலும் ஆர்டர் போட்டவன் கத்துவான். எவன் கத்துனாலும் டைமுக்கு சாப்பிட்டு. ஐயோ, ஆளை விடுமா, நான் கிளம்புறேன். எனக்கு டைம் ஆச்சு, நீ சாப்பிடு. பாய். என்ன? என்னம்மா, இன் பண்ணித்தானே இருக்கேன். இன் பண்ணிருக்க? இன்னைக்கே பண்ணிருக்க? என்னைக்கும் பண்றதானே. ஓ, பெல்ட்டா? இன்னைக்கு சண்டே. ஆமா, சண்டே. இன்னைக்கு சண்டே, வேலை கிடையாது, லீவ் தானே? லீவ். ஆமா, சண்டே எல்லாருக்கும் லீவ் தான். நிறைய ஆர்டர் வரும். போச்சா? ஹே, லீவ் தானே, எங்க போற? சண்டே லீவ் எனக்கு தெரியாதா? நம்ம 2 பேரும் சாப்பிட்றதுக்கு ஹோட்டல்ல போய் சாப்பாடு வாங்க போறேன். இப்படியே ஹோட்டல்லே சாப்பிட்டுட்டு இருந்தா கட்டுப்படி ஆகுமா? சைரா, நான் ஒன்று சொன்னா கோச்சுக்க மாட்டியே? என்ன? உனக்கு வெஜிடேரியன் சமைக்கவே வர மாட்டேங்குதுமா. நாக்கெல்லாம் செத்து போச்சு. நான் என்ன பண்றதுமா? எனக்கு வெஜிடேரியன் சமைக்கவே வரல. எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. இப்ப என்ன பண்றது? நான் போய் கறி வாங்கிட்டு வரேன். நம்ம வீட்டுல சமைச்சு சாப்பிடலாமா? நான்வெஜ்ஜா? மாமாக்கும் மாமிக்கும் தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியும்ல. நம்ம வெஜிடேரியன் சொல்லி தான் இந்த வீட்டுக்கு கூடி வந்திருக்கோம். மறந்துட்டியா? கொன்னா பாவம் தின்னா போச்சு. அதெல்லாம் நீ எதுக்கு கவலைப்படுற? நான் இப்படி போயிட்டு அப்படி வந்துடுறேன். ஸ்மெல் வருமே, கண்டுபிடிச்சிருவாங்கல்ல. அதெல்லாம் நீ எதுக்கு கவலைப்படுற? யூ டோன்ட் வரி, ஐ வில் டேக் கேர். எஸ். நான் ரெடி. நானும் ரெடி.
வீடு மணமணக்க சக்தி சாம்பிராணி, சமையல் கமகமக்க சைரா பிரியாணி. ஹே, நல்லா ஸ்மெல் வருது. புகை போடுறா. ஓ வந்துட்டேன். பிரியாணி சாம்பிராணி இது ரெண்டத்தையும் தாண்டி ஒரு ஸ்மெல் வருதே. அட நம்ம சுப்பினி மாமா. ஏய் சைரா, சுப்பினி மாமா தம் அடிச்சிட்டு இருக்காரு. திருட்டு தம் அடிக்கிறதே ஒரு தனி சுகம்தான். ஏங்க ஸ்மெல்ல பாத்தீங்களா? ஸ்மெல்லா? தம் அடிச்சது கண்டுபிடிச்சிட்டாலோ? என்ன ஸ்மெல்மா? சாம்பிராணி. என்னமா திட்டுற? திட்டலாம் இல்லங்க, அங்க இருந்து சாம்பிராணி ஸ்மெல் எப்படி வருது பாத்தீங்களா? சண்டே கூட பிள்ளைங்க எவ்வளவு பக்தி மயமா இருக்காங்க பாருங்க. நல்லதா. பிரியாணி ரெடி. செம்மையா இருக்கு. நீயே ஊட்டி விட்டுறியா? எப்படி இருக்கு? பிரியாணி கடையே போடலாம், ஆர்டர் பிச்சுக்கும். ஹலோ அம்மா, சென்னைக்கு வந்துட்டேன். நீங்கள் எதுக்கும் கவலைப்படாமல் இருங்க. வரும்போது தங்கச்சியோட தான் வருவேன். வழங்குபவர் ஆச்சி மசாலா. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்.